ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்கள் வரிசையில் 1965 வெளியான திரைப்படம் தான் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை KJ மகாதேவன் அவர்கள் தான் இயக்கியிருந்தார். திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, MR ராதா, KR இந்திராதேவி, TS பாலையா, V கோபாலகிருஷ்ணன், TS முத்தையா, A வீரப்பன் போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்துடைய கதை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேகர் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கும். உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக இருப்பார். ஒரு முடித்திருத்தும் சலூனை சேர்ந்த அவன் சந்தர்ப்பவசமாக சந்தனபுரம் ஜமீன்தாராக வளர்க்கப்படுவான். நிஜமான ஜமீன்தாரோ ஆள் மாறாட்டத்தினால சேகர் வாழ வேண்டிய அந்த சலூனில் வளர்ந்து வருவான். அவன் பெயர் அழகிரி. ஒரு நாள் சேகர் தான் உண்மையான ஜமீன்தார் அல்ல என்பதை உணர்வான். இன்னொருவனுக்குரிய பதவியையும் வாழ்வையும் தன்னால் பறிக்கப்பட்டு விட்டிருப்பதை அறியும் அவருடைய மனம் உருகுகிறது. உடனே உரிமையுள்ள அழகிரியிடம் ஜமீனை ஒப்படைக்க விரும்புவான். ஜமீனில் சர்வாதிகாரியாகவும் ஜமீன்தாருக்கு சித்தப்பனாகவும் உள்ள துரைராஜ் பணக்கார நாகரிகமே இல்லாமல் சலூனில் வளர்ந்து விட்டு வந்த அழகிரி ஜமீனுக்கு வருவதை விரும்பவில்லை. இருந்தாலும் சேகர் பிடிவாதமாக அழகிரியை ஜமீனுக்கு அனுப்பிவிட்டு அவன் சலூனுக்கு போய் சேர்றான். கதையில் ராதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்குது. நல்ல குணமுடையவள். அவருடைய குடும்பம் தூய்மையானது. அவருடைய தாத்தா வேதாச்சலம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அன்புக்கு வரவேற்பு கொடுக்கும் இயல்புடையவர். இந்த நிலையில் ராதாவை சேகர் சந்திக்கிறான். பின்பு இருவருக்கும் இடையே காதல் ஏற்படுது. ஆனால் சேகருக்கு ஏற்கனவே துரைராஜ் பன்னீர்செல்வம் என்னும் பணக்காரனின் மகள் சரளாவை நிச்சயதார்த்தம் செய்து அவனுக்கு தெரியாமல் 10 லட்சம் ரூபாய் வரதட்சணையும் வாங்கியிருப்பார். இதனால் சேகரை மறுபடியும் ஜமீனுக்கு வரவழைக்கும் தன் திட்டப்படி அவனுக்கு மனம் முடிக்கவும் துரைராஜ் ஒற்றை காலில் நிற்பார். மேலும் அவர் ராதாவின் குடும்பத்திற்கு சொந்தமான வீடு மற்றும் ஒரு பெரிய மனையை தனது ஃபேக்டரி கட்டும் திட்டத்திற்காக விலைக்கு வாங்கவும் விரும்புவார். ராதாவின் தாத்தாவும் தலைமுறையாக உள்ள தன் வீட்டை விற்க விரும்பலை. துரைராஜுக்கு இது ஒரு பெரிய தடையாக நின்றுச்சு. இதற்கிடையில் அழகிரி ஜமீனுக்கு உரிமை கொண்டாடி கொண்டுக்கிட்டு வந்துடுறான். துரைராஜ் மற்ற உறவினர்களோடு கலந்து திட்டம் போட்டு அழகிரியை அடுத்து எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறான். அழகிரி ஜமீன்தாராக வேண்டுமானால் அவன் குதிரை சவாரி, வால் சண்டை பயிற்சி முதலானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்பாவியான அவனை சித்திரவதை செய்கிறாரு. அவனும் உண்மை தெரியாமல் தொல்லைகளை அனுபவிக்கிறான். இதை அழகிரி சேகருக்கு எடுத்து கூறி விளக்குகிறான். உடனே அழகிரி தான் ஏமாற்றப்பட்டு வருவதை அறிந்து கோபம் கொள்கிறான். இதற்கிடையில் ராதா சேகர் காதல் தீவிரப்பட்டு உறுதியாகிறது. பள்ளிக்கூட டீச்சராக உள்ள ராதாவை வேலையிலிருந்து விலக்குறாங்க. இதன் விளைவாக ராதாவின் குடும்பம் வறுமைக்கு உள்ளாகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் துரைராஜ் ராதாவின் வீட்டுக்கு வந்து சேகர் ராதாவை மணக்க முடியாது அப்படின்னும் அதற்கு குடும்ப பொருத்தம் இல்லை அப்படின்னு பேசி எல்லாரையுமே அவமானப்படுத்துகிறாரு. வீட்டை தன்னிடம் விற்றுவிட்டு வேறு ஊருக்கு போய்விடும்படியாக கூறுகிறார். ராதா சேகரை மறப்பது தான் இனி ஒரே வழி அப்படிங்கிற எண்ணம் கொண்டு தன் தாத்தாவிடம் வீட்டை விற்று வேறு ஊருக்கு போய் வாழலாம் அப்படின்னு வருத்தத்துடன் சொல்கிறாங்க. ராதாவை சந்தித்து அவள் மணக்க போவது தன்னைத்தான் அப்படின்னு தனது பழைய அந்தஸ்தை எல்லாம் இல்லை அப்படிங்கிற வாதிக்கிறாரு. ஆனால் இது நிஜத்தில் நடக்காது அப்படின்னு வருத்தத்துடன் போகிறாள் ராதா. சேகர் கலங்குகிறான். ராதாவின் பிடிவாதம் காரணமாக வேதாச்சலம் தன் வீட்டை துரைராஜுக்கு விற்றுவிட முடிவு செய்கிறாரு. அழகிரியோ ஜமீன் வாழ்வை விட சலூன் வாழ்வே நிம்மதியானது அப்படின்னு அறிந்த போதும் இந்த ஜமீன் வாழ்வு போதும் அப்படின்னு புறப்படுறாரு. பன்னீர்செல்வம் தன் மகளுக்கு சேகரை மணமுடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் 10 லட்சத்தை திருப்பி தர வேண்டும் அப்படின்னு வற்புறுத்துறாரு. இதனால் துரைராஜ் சேகரை அழைத்து வந்து எப்படியும் தன் திட்டத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். சேகர் ராதா காதலுக்கு என்ன முடிவு? தலைமுறையாக ராதாவின் குடும்பம் வாழ்ந்த வீடு விற்கப்பட்டுச்சா இல்லையா? பன்னீர்செல்வத்தின் பெண்ணுக்கு என்ன தீர்ப்பு? இறுதி முடிவு என்ன? துரைராஜ் பணவெறிக்கு ஏற்பட்ட பலன் என்ன? நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்ன? முதலிய கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் விதமாக திரைக்கதை அமைச்சிருப்பாரு இயக்குனர். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து இளமை கொலுவிருக்கும்
இந்த பாடல் கவியரசரின் வரிகளை அமைஞ்சிருக்கும். மெல்லிசை மன்னர் தான் இசையமைச்சிருப்பாங்க. பாடலை பாடியது சுசிலாமா, சாவித்ரி அவர்களுக்காக. இதே பாடலை ஜெமினி கணேசன் அவர்களுக்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார். ஆனால் இனிமை இதில் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பின்னணி இசை கருவிகளின் மென்மைக்கு தன்னால் மேன்மை சேர்க்க இயலும் என்று அம்மா உணர்த்தி இருக்கும் பாடல் தான் இது. குழலும் மேண்டலினும் வயலினும் இனிமையை வாரி வழங்கியிருக்கும் பின்னணி இசை பாடல். குணச்சித்திர நடிகை சீதா லக்ஷ்மி அவர்களை பற்றி நடிகை சாவித்ரி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், பெற்றால் தான் பிள்ளையா, நான் பெத்த மகனே போன்ற படங்களில் இவரது நடிப்பு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காங்க. கலை ரசனை மிக்க குடும்பத்தின் கலாபூர்வமான தாய் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்தின் கதையே மிக வித்தியாசமாக அமைஞ்சிருக்கும். அதில் வர சாவித்ரியின் குடும்பமோ வித்தியாசத்திலும் வித்தியாசம் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்ந்து கெட்ட குடும்பம். குடும்பத்தில் உள்ள அனைவருமே கலாரசனை மிக்கவர்கள். தாத்தா, அதாவது முத்தையா, புல்லாங்குழல் வாசிப்பார். அவ்வப்போது குழந்தைகளுக்கு தன் கையாலேயே பட்டாசுகளை செய்து கொடுத்து மகிழ்விப்பார். மகள் சீதா லக்ஷ்மி கைம்பெண் அப்படின்னாலுமே நல்ல ஓவியர். வீட்டில் எல்லாரையும் ஒருவர் மாற்றி ஒருவராக மாடலாக நிற்க வச்சு படங்கள் வரைவது அவருக்கு பொழுதுபோக்கு. பேத்தி சாவித்ரி இசை விற்பனர். பாடுவதில் மிகவும் திறமை வாய்ந்தவர். மற்றொரு பேத்தியோ நாட்டியம் கற்றுக்கொள்பவள். இப்படி ஒரு குடும்பத்தை கற்பனை செய்து பாருங்களேன், நினைக்கவே ரொம்ப சுகமாக இனிக்கும். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.